Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் 5வது நாளாக விருப்பமனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வாங்கவும் பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யவும் வந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விருப்ப மனு அளிக்கலாம் என்று கடந்த 11ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். அந்த அறிவிப்பினை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி 12 மணிக்கு விருப்ப மனு தொடங்கியது. விருப்ப மனு தொடங்கிய அன்றே 1237 மனுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 341 மனுக்களை கழக நிர்வாகிகள் அளித்திருந்தார்கள். 888 பேர் அன்று அந்த அரை நாளிலேயே கழக தொண்டர்கள் போட்டியிடுவதற்கான மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 5வது நாளாக காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அதற்கான விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் முறையாக விநியோகம் செய்து வருகிறார்கள். விண்ணப்பத்தை பெறுவதற்காக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி, அதே போன்று கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் என அனைவருமே டிடி வரைவோலையோடு கொண்டு வந்து 15,000 ரூபாய்க்கான வரவோலையை கொடுத்து அந்த விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து இங்கே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலே ஒவ்வொரு பணி நேரத்திற்கும் ஆட்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. ஏராளமான நிர்வாகிகள் இங்கே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் ஏராளமான இருக்கக்கூடிய இந்த நிலையிலே ஏராளமான பெண்களும் விருப்ப மனு அளிப்பதற்காக இன்றைக்கு குவிந்திருக்கிறார்கள். அதனால் ஒருபுறம், அதாவது இந்த கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருபுறம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் நிர்வாகிகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஆண் நிர்வாகிகளுக்கு 2 பக்கம் அந்த விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் 2026 தமிழகத்திலே ஒரு இருண்டு கிடக்கக்கூடிய இன்றைக்கு ஆட்சி மிளிர வேண்டும், ஒளிபெற வேண்டும், 2026 அதிமுக அரசு அரியணை ஏற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு விருப்ப மனுவை ஆர்வத்தோடு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் வாங்கி பூர்த்தி செய்து அளித்து வருகிறார்கள். தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக அரசு இன்றைக்கு மக்களை வஞ்சித்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. நேற்றைய தினம் கூட அதாவது திமுகவுடைய 536வது வாக்குறுதியாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்திருந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடிய செவிலியர்களை கைது செய்து நள்ளிரவில் கொண்டு சென்று கிளாம்பாக்கம் பகுதியில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போராடிகள் கைது செய்து சிறை வைத்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருந்து வருகிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கக்கூடிய 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கம் ஆட்சியிலே ஏற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்துடன் இன்றைக்கு இப்பொழுதுமே தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அதிமுக தான் அதற்கான முன்னெடுப்புகளை முதன்முறையாக அறிவிக்கும், செயல்படும். அதனுடைய அடிப்படையில் இந்த விருப்ப மனுக்கள் இன்றைக்கு வருவதற்கான அறிவிப்புகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்து விருப்ப மனுக்கள் இன்றைக்கு 5வது நாளாக ஆர்வத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே பெற்று அந்த விண்ணப்பங்களை அவர்கள் பூர்த்தி செய்து முறையாக அதற்கான விவரங்களை எல்லாம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை வழங்கி வருகிறார்கள். அதிமுகவுடைய இந்த தலைமை கழகமாக இருக்கட்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமானவர்கள் என்பதை இன்றைக்கு மகளிருக்கு என்று ஒரு தனி அந்த கவுண்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் வாங்குவதற்காக ஒரு சிறப்பு கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவுண்டர்களை அவர்கள் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.